வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 14th யூனிட் பயோமாலிகுல்ஸ் 12th கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல் ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ இதோட டைப்ஸ் வந்து முக்கியமாக கேட்பாங்க. ஆர்என்ஏ அதாவது ரிபோசோமல் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ மெசஞ்சர்ஸ் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ இந்த ஆர்என்ஏ வந்து ஃபவுண்ட் லார்ஜ் இன் சைட்டோபிளாசம். ஆர்என்ஏ வந்து ஃபவுண்ட் லெஸ் இன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் கம்மியாகவும் சைட்டோபிளாசத்தில் அதிகமாகவும் காணப்படும். இப்போ இந்த ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ரிபோசோம்ஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ரிபோசோம்ஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எங்கே இருக்குன்னா ரிபோசோம்ஸில் நடக்கும். டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படிங்கிறது லோயஸ்ட் மாலிகுலர் வெயிட். In single chain they have 73 to 94 nucleotides இருக்கும். இந்த functions பார்த்தீங்கன்னா carry amino acids to the sites of protein synthesis on ribosomes. amino acids கொண்டு வரும். messenger RNA அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா small quantity very short lived synthesis takes place in DNA. transcription அப்படின்னா என்ன அர்த்தம்னா synthesis of messenger RNA from DNA strand is called transcription. அதே மாதிரி translation அப்படின்னு ஒன்று இருக்கு. Messenger RNA carries genetic information to the ribosomes for protein synthesis. This is called translation அப்படிங்கிறது. ஒரு தடவை நீட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மோஸ்ட் abundant RNA இந்த செல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்என்ஏ வந்து ரிபோசோமல் ஆர்என்ஏ தான், அதாவது ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ சிந்தசைஸ்ட் இன் நியூக்ளியோலஸ். ஆர்என்ஏ பிரைமரிலி லொக்கேட்டட் இன் சைட்டோபிளாசம். சரிங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டிய ஒன்று.